டிஸ்க்ளைமர் நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர்ல இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்டே கேண்டில் வந்து நமக்கு செல் செட் பிரேக் அவுட் பண்ணிருக்கு. செல் செட் பிரேக் அவுட் பண்ணிட்டு ரிட்டர்ன் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பாருங்க நமக்கு அந்த ஓவர்பி கேண்டில் பிரேக் பண்ண முடியாம உங்களுக்கு அந்த கேண்டில் குள்ளே தான் வந்து பார்த்தா நமக்கு இன்னைக்கு ரேஞ்ச் ஃபுல்லாகவே இருந்தது. இந்த மாதிரி நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர்ல வந்து எப்படி இப்படி வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி நமக்கு எதில் வந்து பார்த்தா என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா 1 மினிட் கால் சைடு வந்து பார்க்கலாம். கால் சைடு வந்து பார்த்தா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்ல தான் இருக்கு நமக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பாருங்க கரெக்டா 12 மணிக்கு வந்தது. பட் ஆனால் உங்களுக்கு அந்த கேண்டலோட ரேஞ்ச் வந்து நமக்கு அதிகமாக என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். உங்களுக்கு அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12:02க்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா 12 எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கால் ஆஃப் என்ட்ரி வந்து காஸ்ட் எக்ஸிட் ஆயிருச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரது என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஸோ இன்னைக்கு 1 மினிட்ல கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கு. பட் உங்களுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சைடுல உங்களுக்கு மார்னிங் செக்ஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ்ல தான் இருக்கு. அதே மாதிரி 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு வந்து என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். புட் சைடு வந்து பாருங்க நமக்கு கரெக்டாக கிளியரா ட்ரெண்ட் தெரியுது பாருங்க. நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து க்ளோசிங் எக்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷன் சைடில் வந்து நமக்கு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல் சைடில் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் சைடு வந்து நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே நமக்கு இன்னைக்கு வரல. அதே மாதிரி நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சீக்வன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் நமக்கு ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரி கரெக்டாக 10:50க்கு வந்தது. பட் ஆனால் உங்களுக்கு அந்த என்ட்ரி கேண்டில் வந்து நமக்கு ஹை பிரேக் ஆகவே இல்லை. என்ட்ரி ஆக்டிவேட் ஆகும் அகைன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் ரிவர்சல் ஆயிடுச்சு. உங்களுக்கு அடுத்த என்ட்ரி பாருங்க கால் சைடு கரெக்டாக 11:25க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு என்ட்ரி பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருக்கும். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 12:10 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டோட லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தா நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு கால் சைடு வந்து பார்த்தா நமக்கு இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரியும் வந்து பார்த்தா நமக்கு இன்னைக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. புட் சைடு வந்து பாருங்க நமக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 என்ட்ரி பக்கம் வந்தது நமக்கு ஹை பிரேக் ஆகவே இல்லை. என்ட்ரி ஆக்டிவேட் ஆகல. உங்களுக்கு கரெக்டாக 10:20க்கு வந்த என்ட்ரியும் அதே மாதிரி கரெக்டாக 12:40க்கு வந்த என்ட்ரி 2 என்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் இருக்கு. பட் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷன் சைடு நமக்கு என்ட்ரி போயிருக்க மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு 1 மினிட்ல புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செஷன்ல ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல் சைடில் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு இன்னைக்கு வந்து 5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு புட் சைடு போயிருக்க மாட்டோம். கால் சைடு வந்து பாருங்க நமக்கு ட்ரெண்ட் வந்து நமக்கு கிளியராகவே ட்ரெண்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ கால் சைடு வந்து பார்த்தா நமக்கு கிரீன்ல இருக்கு. ஸோ கிரீன்ல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ்ல இருக்குன்னு சொல்லி மீன் பண்றது. ஸோ அப்போ நமக்கு இன்னைக்கு ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மினிட்ஸ்ல ஒரு என்ட்ரி வந்து ஆக்டிவேட் ஆகல. அடுத்த என்ட்ரி வந்தது. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர்ல. ஸோ நம்மளோட சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன் கிளியராகவே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். மார்க்கெட் வந்து உங்களுக்கு எந்த டைரக்ஷன் இருக்கு, கால் சைடு இருக்கா, புட் சைடு இருக்கான்னு சொல்லி நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ற சிஸ்டம் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர் வந்து நீங்க கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி அண்ட் லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்களும் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்க டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்க காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.